நம்ம இப்போ இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக தான் நம்ம உள்ளே போய் உட்புற காட்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க, எவ்வளவு அழகாக ரம்மியமாக கலையம்சத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கலையம்சத்தோடு பண்ணியிருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. முதல்ல புனித சூசையப்பருடைய அழகான சுரூபம், குழந்தை இயேசுவை முன்னால் வைத்து இது போன்ற ஒரு அருமையான காட்சி. அப்புறமா அழகான அந்த உள்கட்டமைப்பை பார்க்குறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவருடைய சுரூபம், திருச்சிலுவை அருமையாக இருக்குது. அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா அடுத்தால மாதா சுரூபம் அற்புதமாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கதை பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜூமில் காட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தை இயேசுவை கையில் தாங்கியபடி மாதாவினுடைய அருமையான சுரூபம் அமைஞ்சிருக்கதை பார்க்குறீங்க. மிகுந்த அற்புத காட்சி. உட்புற காட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. அதனுடைய அந்த சைடுபுறம் பின்பக்கப்புறம் எல்லாம் பாருங்கள். அதனுடைய இது பின்புறம், அந்த சைடை பார்த்துட்டீங்க, இந்த சைடு. அப்புறமா மேலே ஒட்டுமொத்த மேல் பகுதி அழகாக பாருங்கள். கூடாரம் போன்ற எவ்வளவு அருமையான அந்த கூடாரத்துக்கு மேலே தான் அந்த இரக்கத்தின் ஆண்டவர் அந்த சுரூபம் வெளியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கீங்க. அந்த மேல் பகுதியை தான் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க நீங்கள். இப்போ இனி முன்னாடி உள்ள அந்த பகுதியை ஏற்கனவே நான் காட்டிட்டேன். இதனுடைய முழு பகுதி அந்த படியெல்லாம் வைத்து அதன் மேலே சரி, எவ்வளோ அற்புதமான காட்சிகளை பார்த்தீங்களா. மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரையும் அழைக்கிறேன். இந்த அருமையான காட்சிகளை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு எல்லா வரங்களையும் புனித சூசையப்பர் மூலமாக, மாதாவின் மூலமாக இறையேசுவிடம் நமக்கு பெற்று மென்மேலும் நம் நலம் வளம் பெற இறைவனை வேண்டணும். நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் பலன் பெற்று நிறைய